நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்தாலே கருணாநிதியை திட்டுறீங்க, திமுகவை திட்டுறீங்க. எங்க திமுகவை பத்தி பாராட்டி பேசுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். திமுக பாராட்டும்படி என்னங்க செஞ்சது? என்னங்க செஞ்சது? திமுக பாராட்டும்படி நீலமலைக்கு இல்ல, நீலமலை மாவட்டத்துக்கு மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது? என்ன செஞ்சது? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. இந்த நேரத்தில் இந்த செலாஸ் பகுதியில், குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய தங்கச்சி கூட சொன்னாங்க, பிரீதா கூட சொன்னாங்க, தொடர்ச்சியாக குன்னூர் சட்டமன்ற தொகுதினாலே திமுகவினுடைய கோட்டையம். நான் கூட ஒரு அண்ணனை பார்த்தேன் வர்ற வழியில், பார்க்க ரொம்ப அப்பாவியா இருக்கிறாரு, பாவமா இருக்கிறாரு, பொருளாதாரத்தில் அப்படி ஒரு மேம்பட்ட ஒரு அண்ணன் மாதிரியும் தெரியல. ஆனால் அவருடைய சட்டப்பைக்கில் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் அப்படியே பத்திரமா இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஐயோ இதை நம்ம இன்னைக்கு உடச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. இதை நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள், நீங்க எல்லாருமே அதிதிறன் பேசி, கைபேசி, ஸ்மார்ட் போன் நீங்க பயன்படுத்துவீங்க. நீங்க பயன்படுத்துற ஸ்மார்ட் போன்ல நான் சொல்ற தகவல் சரியா இருக்கா அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்துங்க. இந்த திமுக காரன் தொடர்ச்சியாக நம்மளை வஞ்சித்து 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 அவன் பல லட்சம் கோடிக்கு முதலாளியா இருக்கான். ஆனா நமக்கு 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கான். உங்களுக்கு தெரியுமா? ஈவே ராமசாமி தமிழர்களின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தமிழர்களுக்காக பாடுபட்டார் தந்தை பெரியார் என்று சொல்லுவாங்க. ஆனா தந்தை பெரியார் தந்தை பெரியார்னு சொல்றாங்களே. நான் கூட மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருந்தது, அதில் பேசிட்டேன். என்ன பேசிட்டேன்? சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு 72 வயசான ஈவே ராமசாமி சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாருங்க, இதுதான் அவர் வாங்கி கொடுத்த பெண்ணுரிமையான்னு பேசிட்டேன். திமுக காரெல்லாம் கதறான், திராவிடர் கழகத்துக்காரெல்லாம் கதறான். அது எப்படிங்க நீங்க அப்படி சொல்ல போச்சு? அது எப்படி கார்த்திகா அப்படி சொல்லலாம்? அது எப்படி நாம் தமிழர் கட்சி மேடையில் அப்படி பேசலாம்? அதைத்தாண்ட நானும் கேட்கிறேன், 72 வயசுல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா சொத்தை காப்பாத்துன்னு சொல்லி எப்படியா ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணலான்னு கேட்கிறேன். இதுதான் பெண் விடுதலையா? நீங்க எல்லாம் எங்களுக்கு பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா நம்பணுமா? அப்படி என்னதாயா சொத்தை வாங்கி கொடுத்தாரு? அப்படி என்னதான் அவங்கிட்ட சொத்து இருந்தது? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரோட்டில் வெங்காயம் மண்டி வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தவர் தான் ஈவே ராமசாமி, நமக்கு தெரியும். இந்த எந்த சொத்தை காப்பாத்துறதுக்கு அவர் கல்யாணம் முடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் சும்மா தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும்போது இந்த தகவல் கிடைச்சிது. ஈவே ராமசாமி என்ற தந்தை பெரியாருக்கு பின்பு அவரின் வாரிசாக அவர் சின்ன பிள்ளைய கட்டினார் இல்லையா, அந்த மணியம்மை மூலம்தான் ஈவே ராமசாமியினுடைய சொத்துக்கள் நிர்வகிக்கப்பட்டது. அவருக்கு பின் தற்போது வரை அதை கி வீரமணி அவர்கள் நிர்வகித்து வருகிறார். தற்போது அந்த சொத்துக்களை எல்லாம் கி